இனிக்கும் கணிதம். அருமை குழந்தைகளே, எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதிக்கு தயாராக இருக்கிறீர்களா? இன்று ஒரு சுவாரஸ்யமான லாப சதவீதம் தொடர்பான கணக்கை பார்ப்போமா? ஒரு வியாபாரி 5 ஆப்பிள்களை 3 ரூபாய்க்கு வாங்கி ஒவ்வொன்றையும் 2 ரூபாய்க்கு விற்றால் லாப அல்லது நட்ட சதவீதம் எவ்வளவு? எப்படி இருக்கிறது கணக்கு? சுலபமாகத்தான் இருக்கிறது என்கிறீர்களா? அப்படியானால் கணக்கை போட்டு விடையைச் சொல்லுங்கள். விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா? சரி, வாருங்கள். இனி உங்கள் விடை சரியா என்பதை பார்ப்போம். 5 ஆப்பிள்களின் அடக்க விலை 3 ரூபாய். ஒவ்வொரு ஆப்பிளையும் 2 ரூபாய்க்கு விற்றால் விற்ற விலை 10 ரூபாய். சரிதானே? ஒரு சிலர் ஒவ்வொரு ஆப்பிளையும் 2 ரூபாய்க்கு வியாபாரி விற்பதை மொத்தமாக 5 ஆப்பிளையும் 2 ரூபாய்க்கு விற்பதாக கருதி கணக்கை போட்டு விடுவார்கள். நீங்கள் அந்த தவறைச் செய்திருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறோம். 3 ரூபாய்க்கு ஆப்பிள்களை வாங்கி 10 ரூபாய்க்கு விற்றால் லாபம்தானே? அப்படியானால் கிடைப்பது லாபம். எனவே லாபத்தை கண்டுபிடிப்போமா? இலாபம் என்பதை கண்டுபிடிக்க விற்ற விலையிலிருந்து வாங்கிய விலையை கழிக்க வேண்டும்தானே? அப்படி கழித்தால் 7 ரூபாய் விடையாக கிடைக்கிறதா? கிடைப்பது லாபம் என்பதால் நாம் லாப சதவீதம் கண்டுபிடிக்க வேண்டும். அதை எப்படி கண்டுபிடிப்பது? இலாப சதவீதம் என்பது லாபம் பை அடக்க விலை இன்ட் 100 தானே? இதன்படி கணக்கை போட்டு முடித்தால் என்ன விடை கிடைக்கிறது? 233 1/3 3% தானே? எனவே விடை 233 1/3 3%. என்ன கணித ஆர்வலர்களே, நீங்கள் போட்ட விடை சரியாக இருக்கிறதா? உங்கள் விடை தவறாக இருக்குமா என்ன? உங்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். என்ன ஆர்வலர்களே, இக்கணக்கு பிடித்திருக்கிறதா? இது போன்ற கணித ஆர்வத்தை தூண்டும் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பல கணக்குகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அதே நேரத்தில் பல்வேறு நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்ளவும், அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களை கற்றுக்கொள்ளவும் இனிக்கும் கணிதம் பகுதி உங்களுக்கு உதவும். மீண்டும் நாளை சந்திப்போமா? அதுவரை உங்களுக்கு நன்றி. வணக்கம்.